நம்ம வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் நேற்று வந்து வீடியோ போடலை. அதுக்கு முதல் நாள் வீடியோ போகிறதுல சொல்லியிருந்தோம்னா, இந்த தேர்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் உடைச்சது மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. சரி, ஓகே. இப்போ முடிஞ்சு போனது பேசவானா, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்து டபுள் டேப் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இறங்கினா வந்து 2 ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஒன்று இந்த ரேஞ்சு, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சு, மூணாவது இந்த லோ. இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து திரும்பணும். இதெல்லாம் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மறுபடியும் ஃபால்னு எதிர்பார்த்துக்கலாம். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு மாதிரி தெரியுது. அது எப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த டே கேண்டோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து சப்சைட் மாறுன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பற்றி இந்த லோவுக்கும் இந்த ஹை கேண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் வரும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் 4 கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது 23,380 டு 23,400 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொட்டுட்டு திருப்பி இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் படி. டே கேண்டில் படி இந்த ஹை, அதாவது 23,650ங்கிற இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட்டை பதில் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கூடாது, பிரேக் பண்ணிட்டாங்க நேற்று. அப்படி பார்க்க பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பாட்டமோட வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது 22,780 வரைக்கும் டே கேண்டில் படி. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டி 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,350 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 23,451, அதுக்கடுத்து 23,504. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,238 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 23,182, அதுக்கடுத்து 23,137 அப்படிங்கிறது நேற்றோட லோ. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நாளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு 23,180ங்கிறது. அதுபோல் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 100 பாயிண்ட் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, செட்டப்பில் இருக்குது. அந்த 23,350 பிரேக் பண்ணால் 450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த 450க்கு பிறகு தொட்டால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது பார்த்தோன்னா அந்த 450 to 500ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எல்லோ ஜோன், நோ ட்ரேடிங் ஜோன் கூட சொல்லலாம். இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் போனால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப்பும் இருக்கும். இது எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு தான் போக வாய்ப்பு. இந்த ரேஞ்ச் தொட்டால் மார்க்கெட் செல்லிங் வரது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது பிரேக் பண்ணால் திரும்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். இந்த இடம் தொட்டால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போயிடும். செகண்டை தொட்டால் அங்கேருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்டை ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது தொட்டால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடம் ஃபஸ்ட் சப்போர்ட் தொட்டால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த லோவும் இந்த ஹைக்கு இடையில ஒரு சைடுவேஸ் இருந்துட்டு தான் மார்க்கெட் பிரேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, இது பார்த்திங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு இன்னும் தொடவே இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் தான் மார்க்கெட் திரும்பணும், 52,855 வரைக்கும். ஆனால் பார்த்தோம்னா நிஃப்டினால வந்து ஆக்சுவலாக இந்த இடமும் நம்ம டபுள் டாப் ஏரியா கொடுத்துருந்தோம், அதை தொட்டு தான் இறங்குனுச்சு. இந்த இடம் டபுள் டாப் கொடுத்தோம். அதே நேரத்தில் நிஃப்டியும் அந்த டபுள் டாப் இருந்துச்சு. ஆக்சுவலாக மேஜர் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் இருக்காங்க. நிஃப்டியில் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. இதை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தொட்டால் தான் மார்க்கெட் வந்து இது பிரேக் பண்ணால் தான் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இப்போ இன்னையோட செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்சைடு கேண்டில் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த நேற்றோட இன்சைடில் தான் இருக்காங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் லோவுக்கு கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அப்சைடு ஒரு சின்ன மூவ் கொடுத்துட்டு தான் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி டே கேண்டில் தெரியுது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டா தான் தரும். அதாவது 51,550 இப்போ பார்த்தீங்கன்னா 350 இருக்குது. இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு கேப் அப் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 51,404 இன்றைக்கி பண்ண ஹை தான் ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 51,573, அதுக்கடுத்து 51,683. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,110 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50,965, அடுத்து 50,756. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் ஸ்ட்ராங்கு, அது ரெண்டுமே இந்த இடத்துக்குள்ளே, அதாவது எந்த டேரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டேரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இங்கே 400லேருந்து பார்த்தீங்கன்னா 520 வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு செகண்ட் சப்போர்ட்டுக்கு மேலே இந்த எல்லோ ஜோன் போட்டிருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 965 டு ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 60-65 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லோ ஜோன் கீழே வந்தால் மட்டும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் பட்சத்தில் எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் இதுவுமே பார்த்தா இன்சைட் கேண்டில் தான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான். அப்போ பார்த்தா நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். நேற்றோட ஹையில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் செட்டப் இருக்கும். இது மூணுலேயே அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நேற்று கேண்டில் ட்ரெண்ட் லைன் தொட்டு தான் வந்திருக்கு. இன்றைக்கி கேண்டில் ட்ரெண்ட் லைன் தொடரல. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தொடறதுக்கான வாய்ப்பு தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 76,825 தொட்டால் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் அப் கொடுத்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பறது வாய்ப்பு இருக்கும். இது மூணுலேயுமே செட்டப். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 76,775, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 77,082, அடுத்து 77,487. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 76,337, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 76,126, அதுக்கடுத்து 75,912. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துக்குள்ளே ஈஸியாக ரீச் ஆக வாய்ப்பு இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தேர்டுக்கு வரைக்குமே மார்க்கெட்டை பார்த்து நோட் அடிக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணலாம். ஏன்னா அந்தமாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நேற்றோட ஹை இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம்ல, இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இதை தாண்டினப்புறம் தான் மார்க்கெட் வந்து புல்லிஸ் சென்டிமெண்ட்டில் இருக்கும். அது வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த இடம் தொட்டால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா புஷ் எடுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கும். இந்த தொட்டால் இறங்கும், அந்தமாதிரி செட்டப்பில் இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இறங்கினாலும் இந்த இடத்துல மார்க்கெட் தான் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும். அதுபோல் இந்த செகண்ட் சப்போர்ட்டும் செகண்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்த ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டை தான். அதை டே கேண்டில் வச்சோம்னா இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சுக்கு, அதாவது இந்த டேவோட நேற்றோட லோ ஹைக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னவாக நடக்கலாம், இந்த ஹை வரைக்கும் போகலாம், அப்புறம் லோ இது வரைக்கும் வரலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து அடுத்த கேண்டில் இன்னும் ஒரு இது போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும், இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் ஆகும். அதுக்கான செட்டப்பில் தான் இப்போ மார்க்கெட் மூணுமே அதே ஸ்டைலில் தான் இருக்குது. அதனால் நாளைய மார்க்கெட்டும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.